வணக்கம் மக்களே. முத்தூர்லேருந்து காலை டிஃபனை முடிச்சுட்டு வெள்ளக்கோயில் நோக்கி முருகனைக்கான 2ஆம் நாள் நடைபயணம். கோபால், எங்க கோபால் இருக்கிறீங்க? கோயிலுக்கு போயிட்டீங்களா இல்லையா? அருளு வா, அருளு வா, அருளு. சாமி டீ குடிக்கலாம். டீ குடிக்கலாம் குடிக்கலாம். நாங்க இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம். காலை டிஃபனே முடிச்சிட்டோம். பாத்தீங்களா புகை கிளப்பிட்டு இருக்கிறான். நீங்க கிளப்பலாம் கிளப்பலாம். நானும் வண்டியில தான் கிளப்பும் தான். எந்த ஏரியால குளிர்லாம் எப்படி இருக்குது? குளிர்லாம் எப்படி இருக்குது? நம்ம ஏரியா முருகனை தரிசிக்க போறதுனால குளிர்லாம் தெரியல. வண்டி எங்க ஓடிட்டு இருக்குது? வண்டி எங்க ஓடுறாருல நம்ம ராஜேந்தர் கேக்குறாரு பாரு. ராஜேந்தர் ஏப்பா இல்ல எங்க இருக்கிறீங்க? என்னன்னா வண்டி வரிசாவல. சரி 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 சரி. எல்லாம் காலையிலயே பாத்துக்க. ஒளி மயமான எதிர்காலம் பாட்டு பாடி போடுங்க. நைட் வண்டி கொஞ்சம் கராப் ஆயிடுச்சு. இப்ப காலையில தண்ணி ஊத்துறோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போகுது. வெள்ளா கோயில் போயிட்டீங்களா? இல்ல, முத்தூர்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கோம். காலை டிஃபன் முடிச்சுட்டு முத்தூர்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் இந்த வருஷம் போடலான்ட்டு இருந்தேன். இங்க வந்தனால போட முடியல. சரி விடு, அடுத்த வருஷம் போட்டுக்கலாம். மனசு விடாத. முருகன் அப்பன் முருகன் இருக்கிறாரு. என்ன வரல டீயா? ஆமாண்ணா, காலையிலயே ஒரு டீ குடிச்சா மறுபடியும் குளிருது. மறுபடியும் ஒரு டீ குடிக்கலாம்னு குடிக்கிறேன். என்ன பண்றது? டீ தான் குடிச்சாவளோ. என்ன நார்மல் டீயா இல்ல பார்லி டீயா? நாங்க நம்ப மாட்டோம். சேட்டா சேட்டா சேட்டான்னு சொல்ற மாதிரி கட்டன் சாயா. கட்டன் சாயா? ஓஹோ. நல்ல நல்ல ஊர்ல ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேற ஊர்ல கொண்டாந்து விட்டாலே எங்க வெறும் புகையா ஓடுது. என்ன கவர்மெண்ட் பாயிண்டா பிரைவேட் பாயிண்டா? டெண்டர் எங்க ஓனர் எடுத்திருக்கிறாருல்ல. அட சரி, ஓகே ஓகே. சரி, சட்ட ரசத்துல வெளியே சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் பாயிண்டா அதை மட்டும் தான் சொல்லணும், மத்தவங்க எதுவும் சொல்லக்கூடாது. எங்க ஓனர் அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து ஒரு 40 வண்டி வந்திருக்குது இந்த வருஷம் எங்க கிட்ட ஓடுறதுக்கு. திருச்செங்கோட்டு வண்டி 40 வண்டி வந்திருக்குது. ஓனர் ஆந்திரா பார்டர்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் பார்டர் வரைக்கும் எடுத்து வச்சிருக்காரு. டியூட்டிக்கு முடிச்சுட்டு தான் போகணும். அப்ப 5ஆம் தேதி தான் மீண்டும் டியூட்டி. லைனுக்கே வா. லைனுக்கு இல்ல, இது நம்ம கம்பெனி சத்துமாவு கம்பெனி. பேர் சொல்லக்கூடாது. கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லப்படாது. கர்நாடகா ஓடிட்டு இருக்கு. கர்நாடகா ஓடிட்டு இருக்கிறேன். கர்நாடகா நீங்க அந்த ஏரியா விட்டு என்னைக்கு வெளியில வந்துருக்கீங்க? இந்த இப்ப எல்லாம் சுத்தியாச்சு. காலம் போன கடைசியில கர்நாடகா போயிட்டேன். காலம் எங்கேயே கிடக்குது, அதுக்குள்ள காலம் போயிருச்சுன்னு சொன்ன எப்படி? இதோ சொல்ல வேண்டியதா. அதான் பேச்சு வாக்கல காத்து வாக்கல 2 காதலுங்க மாதிரி காத்து வாக்கலான்னு சொல்ல வேண்டியதா. காசா போனா அந்த வீடியோ எடுத்து போனா தலைவர் நடக்கிற பிங்கு அப்படிங்கிற மாதிரி. அருள் அருள் சுப்பிரமணி அண்ணா தம்பி. எங்க அண்ணக்காரன எல்லாரும் பாத்துருப்பாங்க. யாரும் பாத்துருக்க முடியாது இல்ல. ஆமா, நீ வீட்டுல இருந்தா தானே ஒன்னகாரம் தான் வீட்டுல சுத்திட்டு இருக்கிறான். நான் டியூட்டி வீட்டுல இங்கிருந்து வந்தா லைன் வண்டி, அங்க இருந்து வந்தா போர் வண்டி, இப்படி சுத்திட்டே இருக்க வேண்டியதா? ஆமாப்பா, ஒன்னதான் வீட்டுல இருக்கிறான். நீ அப்புறம் உலகம் சுட்டும் வாலிபம் சுத்திக்கிட்டே இருக்கிற. உலகம் சுத்தம் வாலிபல்லனா கொஞ்சம் சம்பாதிக்கிட்டோம்னா வயசாயிருச்சு முடியாது. ஆமா, இது கஷ்டப்பட வேண்டிய வயசு. இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாதான். ஆமா, அப்புறம் வயசான காலத்துல எங்க போய் கஷ்டப்படுறது? இப்பயே கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. வயசான காலத்துல போய் அப்பா குமிய முடியல நிமிர முடியலன்னு தார் போய் படிச்சுட்டு சாவணும்.
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இனிமேல் சாப்பிட வேண்டாம், பொறுமையா போய்க்கும். என்ன டிஃபன் காலையில? காலையில தோசை. தோசை வந்து என்ன தோசை மொத்தம் சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான். இங்கதான் பறக்குறாங்களே, அரங்க பறக்குறாங்களே, அப்புறம் எங்க போய் தேவையே விடலையே. படத்துல சொல்ற மாதிரி அண்ணே நல்லா பின்னு பின்னு நடந்து போன. சட்னி ஆட்டவே இல்ல. அதான் பின்னால வரைகள் பின்னால வர சந்ததிகள் தேவைப்படும், நம்மளுக்கு தேவைப்படாது. நாம தான் சாப்பிட்டோமே. அடுத்து ஆமா காலையில சொன்னாங்கல்ல குளிக்கிறப்ப அடுப்பைய விட்டு வந்துட்டாங்கல்ல. அடுப்பைய விட்டு வந்துட்டாங்க சமையல் செய்யற டீம். அது வந்தோடனே பாத்துருந்தாங்கன்னா நேரமா எடுத்து வந்துருப்பாங்க. வந்துட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு 5 மணிக்காட்ட எல்லாம் அடக்கி இருக்கிறாங்க. எங்கடா அடுப்பு கடான்னு பாத்தாங்களாமா. ஊர்ல இருந்து வண்டி சொல்லி வண்டி எடுத்து வந்துருக்குது. பரவாயில்ல, முத்துல வந்தாச்சும் பாத்தாங்களா. பழனி போய் பாத்துருந்தா இன்னும் செமையா இருந்திருக்கும். பழனி போய் பாத்துட்டு சூப்பரா இருந்திருக்கும், ஹைலைட்டா இருந்திருக்கும். கஷ்ட முடியாது. அப்புறம் இது மாதிரி குருதி புனல் மாதிரி பார்த்த வெளியோட அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு தான் போகணும். ஒரு பக்கம் இந்த பக்கம் வாங்க, ஒரு பக்கம் அந்த பக்கம் வாங்க. ஏன்னா வீடியோ போட்டா ஒட்டு லைனா போட்டுக்கிட்டே இருக்கிற, இல்லைன்னா போடா விட்டுற. என்னதான் உன்னோட கணக்கு? டிப்ரெஷன் போனா ரொம்ப டிப்ரெஷன் போயிருவேன், வெளியே வந்தா ரொம்ப வெளியே வந்துடுறேன். ஓ ஐ சி. அது தெரிஞ்சுக்கோ. டிப்ரெஷன் போனா ரொம்ப உள்நோக்கி போயிடுறேன், ரொம்ப ஆழத்துக்கு போயிடுறேன். அதுக்குதான் எங்களை மாதிரி லைனா ஒரு 10-15 வீடியோ எடுத்து வச்சு கொடுக்கறது. அப்பப்ப டிராப் இருந்து இறக்கிக்கிட்டே இருக்கணும். அது இறக்கலாம். நீங்களும் அப்புறம் டிரைவிங் கிங்கு. நாம ஏதோ ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா கம்முன்றா நீ வேற. யாருல உங்களால படம் போட முடியுமா? இல்ல உங்க வயசு அப்படி. என்ன பண்றது, வாலிப வயசுல பண்ணிக்கிட்டாத்தா. அத்தா இதுக்கே எப்பட ஊட்ட உனக்கு என்ன 2 குழந்தைய எடுத்துட்டு வீடியோ கேக்குறது கண்டபடி பேசுறாங்க. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, கம்பெனி சீக்கிரத்துல வெளியே சொல்லாத. அப்புறம் லேடிஸ் ஃபாலோவர் குறைஞ்சிரும். அது குறைஞ்சிட்டு போகுதுன்னா அதனாலதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லல. அது இருக்கிறதுதான் பிரச்சனையே. யாராச்சும் புதுசா பாலா கொடுத்துட்டாங்கன்னா யாரு இது பாலா கொடுத்துருக்காங்க என்ன மேட்ரு அப்படிப்பா. இன்ஸ்டாகிராம்னா சோசியல் மீடியாவுனா பாலா கொடுக்கத்தான் செய்வாங்க, லைக் பண்ணத்தான் செய்வாங்க. அதான் அதுக்கெல்லாம் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? நானும் இன்ன வரைக்கும் இன்ஸ்டாவில யாருக்கும் மெசேஜ் சேட்டிங் பண்ணதே இல்லைண்ணா. சரி, அதான் கம்பெனி சீக்கிரத்துல வெளியே சொல்லக்கூடாதுப்பா. அதெல்லாம் இல்ல, என் முன்னாடி பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அங்க அழுகாம லைவ் வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. என்ன பண்றா பாப்பாட்டு வந்து ஒப்பி வச்சுக்கிற. அதான் என்ன பண்றது, சொல்லப்பத்தா அப்ப இருந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற மாதிரி இருக்கு. வேறதான். என் மச்சான் தான்ப்பா பஸ் ஓட்டிட்டு கலக்குறான், வீடியோவா போட்டு தள்ளுறானப்பா. நானு அதிகமா பாக்குறது இல்ல, வெளியே வந்துட்டேன். சொல்றேன் நான் பாக்குறது இல்ல, வெளியே வந்துட்டேன். காய்கி சட்டை காதல இல்ல, நானே சோகமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் எனக்கு மேல சோகமா வைக்கிறானா? அவன் வச்சானா ஒரு நாளைக்கு சோகமா வைப்பான், வச்சானா ஒரு நாளைக்கு லவ் சாக வைப்பான். பாக்க முடியாது. ரோஸ் அடி பாக்குறியா? ரோஸ் அடி தெரியுதா? ரோஸ் அடியா? அதான் தெரியுதா? பச்சை பச்சையேன்னு இருக்குது. ரோஸ் பொடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்பூர் சைடு இல்ல, நம்பூர் சைடு எல்லாம் கரும்பு தான். இங்க அப்புறம் எல்லாமே கலந்து போட்டுருக்காங்க. எப்படி நாளைக்கு எங்க இருப்பீங்க காலையில? நாளைக்கு காலையில எங்க ராஜேந்திரா? நாளைக்கு காலையில தொப்பம்பட்டி, காரக்குளம் தாண்டி தொப்பம்பட்டியா? கரையூர். நாளைக்கு காலையில கரையூர்ல தான் இருப்போம். எப்படி நைட் நேரமா படுத்துக்கிறதா இல்ல நைட் நடக்கிறதா? நைட்ல நடக்கிறது, மத்தியானம் 12 மணிக்கு மேல நடக்கிறதில்ல. ரெஸ்ட்.
நாங்க மாலை போட்டு வர்றப்ப எப்படி தெரியுமா நைட் 6 மணியான ஸ்டாப். ஆ. 6 மணிக்கு அப்பண்ண காட்டாமல தப்பண்ண இருக்கிறாருல டேய் ஆமாமா. தூக்கம் வருதுடா படுக்கடா அப்படின்னு 6 மணிக்கே படுக்க வச்சிருவாரு எல்லாத்தையும். 6 மணிக்கே படுத்து என்ன பண்றது? நம்மளுக்கு விடிய வண்டி ஓட்டுறதே நைட்ல தானே அதிகமா ஓட்டுறோம். ஆமா அவரு நைட்டு படுக்க வச்சிருவாரு, மத்தியானம் மொட்டை வெயில் எடுத்துட்டு போவாரு நாங்க அப்பண்ண. மொட்டை வயல உடம்பு ஒத்துழைக்காத எல்லாம் எங்களை சைடு போட்டு போயிருவாங்க. காலையில சாப்பாடு சாப்பிட்டே போயிருவாங்க. அங்க பறிச்சு பறிச்சு வேலை செய்யறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல தானே இன்னும் பறிச்சுக்கிட்டு ரோடு போட்டுட்டு இருக்காரு. இங்க எல்லாம் பாக்குறப்பெல்லாம் தார் ரோடு புதுசாவே இருக்குதுண்ணா. அதான் எல்லா பக்கம் எல்லாம் ரோடு போட்டாங்க. அவுட் ரோடு எல்லா ஏரியாலயும் போட்டாங்க. நம்மளுக்கு தான் லேட்டு. எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் வருதுனால இப்பதான் முடிக்க போட்டுட்டு இருக்காங்க. தாட்டி எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா என்னன்னே தெரியல. வேண்டாம், நமக்கு அரசியல் வேண்டாம் போ. நாம சம்பாதிச்சா நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவ்வளவுதான். அதனால அரசியல் வேண்டாம். அரசியலுக்கு யார் ஓட்டு போடுறோமோ அவங்க தனிப்பட்ட விஷயம். அதை நாம தலையிடக்கூடாது, அது பேசவே கூடாது. நான் இந்த வருஷத்தை பக்கம் வரவும் மாட்டேன். அவட பரவாயில்லவா, தலையாய கடமை ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு போய் சீசன் முடிச்சுட்டு தான் வருவேன். சீசன் முடிச்சுட்டு தான் வரையா? ஆமா ஆமாண்ணா. கொஞ்சம் எல்லாம் வேலை இருக்குண்ணா. கொஞ்சம் எல்லாம் என் மச்சனுக்கு வர கல்யாணம் பண்ணிட்டாலும் கொஞ்சம் செலவாயிருக்குது இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு தானே வரணும். ஆட சரி. அவனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் செலவாயிட்டு. வீட்டுக்கு வந்து என்ன பண்றத? சரி பாத்துதான் என்ன பண்ணிக்கலாம். கூட எங்க போயிடுது அவ்வளவுதான். ஒரு 2 மாசம் இருந்தோம்னா 3 மாசம் கம்பெனி லீவ் 20 நாள் வேற அந்த கேப்ல வந்து ஓடி வந்துட வேண்டியதான். அவ்வளவுதான். எல்லாம் நம்ம ஊருக்கார இதானா இருக்கிறோம். சரி. மொத்தம் டிரைவர் மட்டும் பாத்தீங்கன்னா 2 டில்லா டிரைவரு, நான் ஒரு டிரைவரு, இன்னொரு டிரைவர் இருக்கிறாரு ஒரு வண்டி ஓட்டுறதுல. சப்போர்ட் இருக்கோட்றியா? இருக்குதானா? சரி. அது ஆனா கேக்குற கரண்ட் கம்பத்தை கண்டா நாய் கால தூக்கும் அந்த மாதிரி தலையை வெளியில நின்னு வரணும். நான் ஓட்டிட்டு இருந்தேன், சப்போர்ட் தான் ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம டிரைவர்கிட்ட கொடுத்த ஒரு 2 லைன் ஒட்டுக்க அத்தாரு. ஒரு 5000 விளைஞ்சது. பரவாயில்ல, 5000 போச்சு. அடி யாரு வாங்குறது? இல்ல அவன் அடிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, ஓப்பனா டீசெண்டா சொல்லிட்டாங்க பாரு. அந்த கம்பத்துல இருந்து இது வரைக்கும் வயர் கொண்டாடுறதுன்னா 5000 ரூபாய் செலவாகும். காசை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். அவ்வளவுதான், டீசெண்டா அவனும் சொல்லிட்டான். அவரு ஓட்டுறப்ப சரி ஓட்டுட்டு கொடுத்துட்டு நான் சப்போர்ட் 2 நாள் ஓட்டுனேன். நம்மளால சும்மா லைனை பாக்காம விட்டு ஒரே இழுப்பு தெரிஞ்சுட்டாரு. பாக்ஸோட கொண்டாந்து ரோட்ல இருந்துட்டாரு. அதான் இந்த பக்கம் பரவாயில்ல. எம்பி எல்லாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு எம்பில நானே ஒரு டைம் அடிச்சுன்னா லைட் வரையத்து போய் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் கம்பெனி சீக்கிரட் இல்ல. எம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் பேசுவானுங்க. ஒரிசா தான் பரவாயில்ல. என்ன நக்சலைட் ஏரியா, அதை வந்து பார்த்து ஓட்டிக்கணும். அதுவும் இல்லாம நம்மளது லோக்கல் கம்பெனி தானே, அதனால கொஞ்சம் கம்பெனி நேப்போட பார்த்தாவே எல்லாம் சல்யூட் போடுறானுங்க. 4 பேர் சப்போர்ட்டுக்கு வந்துடுறானுங்க. நம்ம கம்பெனி விடுறா போட்டு அப்படிங்கிறானுங்க. அதான் அந்த அளவுக்கு பேர் இருக்குது ஓனருக்கு. ஏன்னா ஒரு வண்டியா 2 வண்டி 50 வண்டி வச்சிருந்தாப்புலண்ணா. அதான் இப்ப 5 வண்டி தான் இருக்குது. எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல. இருக்கு வந்து யானை கட்டி தீனி போடுற மாதிரி இல்ல. அவரு இட்டாச்சியில போட்டுட்டாருன்னா 25 இட்டாச்சி போட்டு வச்சிருக்காருன்னா ரிக்கு வண்டியில மெயின் சொல்றக்கு. சரி. அதுலயே மாஸ்டர் போட்டு கம்பர்சர் பெட்டி அட்லாஸ் கம்பர்சர் உட்கார வச்சிருக்கானுங்க 1100. சின்ன வண்டி சின்ன இது கேன்சல் பாயிண்ட் ஓட்டுறதுக்கு இல்ல, அங்க மைன்ஸ் ரோட் இருக்கு இறக்குப்புலி. சரி. 20 அடி ஓட்டுறதுக்கு. சரி. அது ஒரு 25 வண்டி போட்டாரு. இப்போ ஒரு 5 வண்டி ரெடி ஆயிட்டு இருக்குதான். அதுல வருமானம் வருதுன்னா இதெல்லாம் ஓடுனா என்ன ஓடல. நம்ம ஊருக்காரரா லோக்கல் காரரா? ஒரிசாவே ஓனர் சார்ஜ் கூட. சரி, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீதான் ராஜா கம்பெனில. ஆரம்பத்துல இருந்து நாங்க தான் ராஜா. அதான் புதாளுல யாரையும் சேர்த்துறதுல நம்ம பழைய ஆளுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு வண்டி பாக்க சொன்னாருன்னு ஒரு சென்சார் பார்த்து ரேட்டு செட் ஆகல, அதனால வேண்டான்ட்டு அடுத்த வருஷம் எடுத்துக்கலாட்டாரு. சரி. இந்த வருஷம் கண்டிப்பா வண்டி எடுப்பாயின்னு நினைக்கிறேன்.
கை கை வேற வலிக்குது இல்ல, மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு கை தான் வலிக்குது. அதான் இவங்க அதுக்குதான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிக்கணுங்கிறது. இப்படி வச்சு நிறுத்திட்டு அது பாட்டு நிக்கும்ல. அதான் எங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லையா? இல்ல அதெல்லாம் வாங்கி வீடியோ போடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆமா ஆமா, நான் வந்து மாலை போட்டதே கடைசி 3 நாள் தான் மாலை போட்டேன். கடைசி 3 நாள் போட்டு ஓடியாந்துட்டேன். ரைட். அதனால என்ன எப்படி போட்டாலும் முருகர் நம்மளுக்கு வழிகாட்டுவார். வழிகட்டுவாரு. அவரு இடத்துக்கு வரணும்னு அவர் நினைச்சா மட்டும் தான் நம்மளால மாலை போட முடியுது, வர முடியுது. யாம் இருக்க பயமே, முருகர் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் கவலை. ஆமா, நம்மளுக்கு என்ன பயம்? அவரு உத்தரவு கொடுத்துட்டாரு வான்னு, அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிறோம். சரி சரிண்ணா. சரி சரி, பாக்கலாம். பாய் 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 பாய். வெள்ளக்கோவில் போயிட்டு மீண்டும் லைவுக்கு வரேன். சரிண்ணா. பாய் 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 பாய். அண்ணா பாய் சொல்லிடுங்க. பாய் 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 பாய். பாப்பா சொல்லிருச்சு. சரிண்ணா. சரி பாய்.